ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் நாகராஜன் சொல்லிச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் லாங் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போட போகிறேன். என்ன வீடியோ அப்படின்னா திருவிழாவுக்கு போன வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். எங்கள் ஊர் திருவிழா எப்படி நடந்துச்சுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். நம்ம காப்பு கிட்டியாச்சு, விளக்கு பூஜை, பால் குடம் நம்ம சேர்ந்துருக்கோம். பால் குடம் விளக்கு பூஜைக்கு சேர்ந்தாச்சு. விளக்கு பூஜை நடந்துட்டுருக்கு. அந்த வீடியோ தான் பார்த்துட்டு வாங்க. விளக்கு பூஜை ஒரு மணி நேரம் உட்காந்துருந்ததோட தம்பி வந்து அம்மா அக்கா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதை விளக்கு பூஜை முடிஞ்சு வாசலில் வச்சு விளக்கு பற்ற வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வைக்க சொன்னாங்க. விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோயிலில் வந்துட்டு அன்னதானம் போட்டு நைட்டு வந்து நம்ம ஊர் சைடில் நாடகம் போடுவோம். வள்ளி திருமணம், கட்ட பொம்மை நாடகம், அந்த மாதிரி. நம்ம கோயில் என்ன நாடகம்னா வள்ளி திருமணம் நாடகம். ஆனால் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தம்பி நானும் போயிட்டுருக்கோம். போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாடகம் பார்க்கலாம் அப்படின்ட்டு விடிய பார்ப்போம். ஏன்னா சிவராத்திரி அன்றைக்கி முழிச்சிருக்கிறதுனால. நம்ம சாப்பாடு என்ன அப்படின்னா சாம்பார், அப்பளம், அதுதான். சாப்பிட்டு அதோட நாடகத்துக்கு வந்து உட்காந்தாச்சு. ஏதாவது பாய் வச்சு அவங்க ஃபேமிலியாக உட்காந்துக்குவாங்க. உட்காந்து நாடகம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நேரம் பார்க்கல, 2 மணி வரைக்கும் பார்த்துட்டு அதோட தூங்க போயிட்டோம். சரி காலைல பால் கூட எடுக்கணும், நேரத்தில் எழுந்திரிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நானும் அக்காவும் படுத்து கிடந்தோம். படுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு அதோட கிளம்பியாச்சு. கொஞ்சம் நேரம் போதும், தூக்கம் வர இந்த மாதிரி திருவிழா அப்போலாம் நாடகம் போடுவாங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இப்படிலாம் பண்ணுவாங்க. வருஷமே நல்லாயிருக்கும். வருஷமே நல்லாயிருக்கும். இப்போ 2-3 வருஷமாக அவ்வளோவா நல்லா நிறைய பேர் ஆளுங்க இல்லாதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. கூட காலையில் பால் குடம்லாம் எடுத்துகிட்டு வரோம். அதில் கூட நான் வருவேன் பாருங்கள். ஒரு அம்புக்குறி விட்டுருப்பேன். அதில் பார்த்தவே உங்களுக்கே தெரியும். போயிட்டுருக்கேன் நாங்கள். இப்போ எங்கள் வீடியோ வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்தார். என்னால் எடுக்க முடியல அப்படின்ட்டு சின்ன கிளிப் எடுத்து வச்சுருந்தாரு. அதுதான் உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் போட்டுட்ருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பால் குடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அன்னதானம் போடுவாங்க மதியம். அதாவது சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம். இதான் நம்ம வீடியோ விளாக் போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு பாருங்கள். இது வந்து நம்ம கோயிலுக்கு பின்னாடி கம்மாக்காரன்னு சொல்லுவாங்களா அது. அதனால் அங்கே நின்றுட்டு வீடியோஸில் இது எங்கள் அக்கா 2 பேரும் நாங்கள் வீடியோஸில் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அக்கினி சட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதோட நைட்டு வந்துட்டு ஒரு ஈவினிங் 6 மணி போல் விளையாட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்க. உரியடி சின்ன குழந்தைங்களுக்குலாம். அதில் வந்துட்டு எங்கள் மாமா எங்கள் அக்கா வீட்டுக்காரர் உரி அடிக்கிறார். அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இனிமேல் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு விளாக் பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Bye friends.